Hi guys, I'm Geetanjali. Welcome back to my channel. என்னடா போன வருஷம் கார்டன் வீடியோ ஏதோ போட்டுட்டு அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க. போன வருஷம் ஒரு புது ஜாப் மாறினேன். அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால் எதுவும் வீடியோ போட முடியல. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பச்சை மிளகா, வெள்ளரிக்காய், அப்புறம் தக்காளி, 2-3 வகையான தக்காளி போட்டிருந்தோம். எல்லாமே நல்லா விளைஞ்சிருந்தது. நிறைய தக்காளியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பச்சை தக்காளியாக வச்சு நிறைய சட்னியெல்லாம் பண்ணியிருந்தேன். பச்சை மிளகா நிறைய சொல்லி பச்சை மிளகா சட்னியெல்லாம் பண்ணியிருந்தேன். அவ்வளோ நிறைய விளைச்சல் இருந்தது. இங்கே பின்னாடி நிறைய மரம் இருக்கிறதுனால அணில் நிறைய இருக்குது. போன வருஷம் இந்த அணில் கிட்ட இருந்து தக்காளியை காப்பாற்றுறது பெரிய வேலையாக இருந்தது. தக்காளியெல்லாம் பழுக்கவே விடலை. ஒன்று விடாமல் சாப்பிட்டுட்டு இருந்தது. அதுக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக நாங்கள் தக்காளியை பச்சையாகவே பறித்து அது உள்ளெல்லாம் பழுக்க வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பத்தாததுக்கு நிறைய பச்சை தக்காளி இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் சட்னியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அணில் இந்த தக்காளியெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்தது. ஆனாலும் அது ஒரு பக்கம் உட்காந்துட்டு அந்த தக்காளியை பிடிச்சிட்டு சாப்பிட்றது பார்க்குறது க்யூட்டாக இருந்தது. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் மரத்துலலாம் இலையெல்லாம் துளிர் விட்டுட்டுருக்கு. இந்த வருஷம் கார்டனிங்க்கு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போன வருஷம் நாங்கள் எடுத்த தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா இந்த விளைச்சல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். கூடவே இந்த அணில் பண்ண சேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வீடியோவும் பாருங்கள். ஏஸ் 55 சொல்லி ஒரு வெரைட்டியான ஒரு தக்காளி நல்லா பெருசாக ஆகுது. அந்த தக்காளி நல்லா பழுத்துச்சு. அதை போய் பறிச்சிடலாம். அப்போ நியூயார்க் டொமேட்டோஸ் இது வந்துச்சு. இது எத்தனை வந்துச்சு. இது கோல்டன் நகெட் டொமேட்டோ. இது ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கும்போதே பறிச்சுட்டு அது வெளியே வச்சாலே பழுத்துரும். ரொம்ப இது மாதிரி ஃபுல்லாக பழுக்க விட்டோம்னா அணில்லாம் சாப்பிட்ரும். செம்ம க்யூட்டாக இருக்குது ரவுண்ட் ரவுண்டாக. ரோமா டொமேட்டோ இதுவும் நல்லா பழுத்துச்சு. இதுவும் எடுத்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு இவ்வளோ சைஸுக்கு ஒரு பச்சை கலர் பம்ப்கின் சூப்பராக இருந்தது இல்லையா, அது பழுத்துச்சு. இப்போ இப்போ இவ்வளோ அழகாக இருக்கு ஆரஞ்சு கலர்ல. இந்த பம்ப்கின் ஜாக்கோ லேண்டன், அந்த ஹாலோவின் டைம்ல ஜாக்கோ லேண்டன் பண்ணுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ற பம்ப்கின். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் கலர் பயங்கர ஆரஞ்சு அழகா இருக்கு பார்த்துட்டு. அப்புறம் இங்க 2 பம்ப்கின் இருக்கு. இது இல்லை, அப்புறம் இங்க ஒண்ணு ஒழிஞ்சிட்டு இருக்கு. கொடை மிளகா, அது கியூட்டா. கேப்சிகம் செம்ம கியூட்டா இங்க ஒண்ணு இருக்கு. சூப்பர் கியூட் கத்திரிக்காய். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இந்த பிளான்ட்ல ஒண்ணு இருக்கு. கரெக்ட் டைமுக்கு தண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் சிஸ்டம் ஒன்று நாங்களே செட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பிளான்ட்டுக்கும்
கொஞ்சமாக அப்படி தண்ணி வந்துட்டு இருக்கும் நம்ம ஆன் பண்ணும்போது. செடி எல்லாமே ஃபுல்லாக காஞ்சிருச்சு. யூஸ்வலாக வந்து செடி காஞ்சிருச்சுனாவே வந்து பம்கின் பறிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால இதை பறிச்சிடலாம் இப்போ. இதை விட பெருசாகாதுன்னு நினைக்கிறேன். கலர்லாம் நல்லா பர்பிளா இருக்கு. பறிச்சு பார்த்துடலாம். அது செம வாசமா இருக்கு. 3 தக்காளி இருக்கு. 3, அதுக்கப்புறம் உள்ள நிறைய இருக்கு. நம்மளோட வெஜிடபிள் கலெக்ஷன் இன்னைக்கு. ஸோ வந்து 1, 2, 3, 4, 5 5 கத்திரிக்காய், அப்புறம் 2 பர்பிள் கேரட். வீட்டில் முயல் இருந்ததுன்னா அழகாக சாப்பிட்ருக்கோம். இது எங்கள் ஊர் சைடில் கோயம்புத்தூரில் கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு ஒரு பஜ்ஜி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும். அது அந்த பஜ்ஜி பண்ணிட வேண்டியதான் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வந்து ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இலையுதிர் காலம். நீங்கள் நிறைய இங்கே பார்க்கலாம். ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்ந்துருக்கு. லீவ்ஸ் எல்லாமே கலர்லாம் சேஞ்ச் பண்ணி பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இந்த மரத்துல எல்லாம் கலர்லாம் எல்லோ, ஆரஞ்சுன்னு லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கலர் மாறி இருக்கும். ஸோ இந்த இலையுதிர் காலம் ஆன உடனே பார்த்திங்கன்னா செடியெல்லாம் காய ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிறதெல்லாம் காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு செடியெல்லாம் பிச்சு போட்டுட்டு நம்ம அடுத்த சீசனுக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுதான் இந்த டைமு. ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எல்லாம் சீசன் முடியும் போது தான் அப்படியே கொத்து கொத்தாக வருது. இந்த கேப்சிகம் இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக வந்திருக்கு. இந்த பச்சை கலர் கேப்சிகம்லாம் வந்து அது கலர் மாறாது. ஆனால் இந்த இது இருக்கு இல்லையா, பர்பிள் கலரில் இருக்கிற கேப்சிகம்லாம் இது பர்பிளாக இருக்கும். ஆனால் வந்து எல்லோ ரெட்டாக கலர் மாறிடும். ஸோ ஒரே ஒரு கேப்சிகம் மட்டும் அந்த மாதிரி ரெட் கலரில் மாறிச்சு. அது ரொம்ப அழகாக இருந்தது. பட் இப்போ வந்து சீசன் முடினாலும் சரி இதுக்கு மேலே விட்டால் காஞ்சிருமோன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அது அப்புறம் கத்திரிக்காய் நிறையா விளைஞ்சது. இது கொஞ்சம் இப்போது திக்காக இல்லை, இது வந்து ஒல்லியாக இருக்குது. நாங்கள் முதல்ல ஹார்வெஸ்ட் பண்ணப்போ நிறைய நல்லா திக்காக இருந்தது. இதெல்லாம் குட்டியாக இருக்குது. இதெல்லாம் பிச்சு போடுறதுக்கு மனசு வரல. தக்காளி செடி இதுவும் நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் இந்த பச்சை பச்சையாக அந்த தக்காளி மட்டும் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பச்சை தக்காளி இருந்தது. அப்புறம் ஒரு ரெசிபி வந்து ஒரு பீனட்ஸ்லாம் போட்டு தக்காளி பச்சை தக்காளி போட்டு ஒரு சட்னி பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது நான் வந்து சேனலில் போடுறேன் அந்த ரெசிபி. ஏன்னா நிறைய பச்சை தக்காளி இருந்தது, என்ன பண்ணுறதே தெரில. அதனால் அந்த சட்னி போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது தோசைக்கு இட்லிக்கெலாம். ஸோ அது நான் போடுறேன் உங்களுக்கு. பச்சை மிளகா செடி இன்னும் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அப்படி நிறைய வேற விட்டுட்டுருக்கு. இதோ
எல்லாம் செடியும் பிச்செறியலான்னு வந்தோம். இன்றைக்கி வந்து இன்னும் இந்த காய்கறி இருக்குது, அதனால் இன்னொரு நாள் அது பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் குட்டி குட்டி ஆகிடுச்சு. கேப்சிகம் பச்சை கலர், இது பர்பிள், இது ஒரு பர்பிள். அப்புறம் இன்னும் தக்காளி கொஞ்சம்லாம் பழுக்குது, எல்லாமே பழுக்கலை பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழுத்துருக்கு. இதெல்லாம் பச்சை தக்காளிலாம் நல்லாயிருக்கு. அப்புறம் பச்சை மிளகா, கிரேசி பச்சை மிளகா, ஃபுல்லாக பச்சை மிளகா தான் இருக்குது பாருங்கள் இங்கே எல்லாம். ஸோ இதெல்லாம் தக்காளி, இதெல்லாம் ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ ஹார்வெஸ்ட் இருக்குது. இனி நாங்கள் வந்து இதெல்லாத்தையும் பிச்சு எறிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். போன வருஷம் நாங்கள் விளைச்ச காய்கறிகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து மெயினாக கிரவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷம் சன்லைட் வந்து நிறைய பற்றாமல் காய்கறிகள்லாம் பெருசாகாமல் இருந்தது. அதனாலே வந்து இந்த வாட்டி மரம் இங்கே ஒன்று இருந்தது, இங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது, அப்புறம் அந்த பக்க சைடில் ஒரு சின்ன மரம் இருந்தது. 2 மரமும் வெட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் சாயில்லாம் கொஞ்சம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். போன வருஷம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கார்டனிங்லாம் ட்ரை பண்ணனால ரேஸ்ட் பெட்லாம் போட்டு அதில் பண்ணோம். இந்த வாட்டி வந்து சரி கிரவுண்ட்லேயே காய்கறியெல்லாம் போடலான் இருக்கோம். அதுக்கு தான் இந்த கிரவுண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நாங்கள் என்ன விதை போட்டோம், எப்படி விளைஞ்சது, இது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye. அப்புறம் 2 பர்பிள் பீட்ரூட், கேரட்டுமா. இந்த சீசன் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்னு நினச்சா இன்னும் நிறைய வந்துட்டுருக்கு. அதனால் என்ன பேசுன்னு தெரியல. எக் பிளான்ட் அது இதெல்லாம் வந்துருந்தது, அதனால் அதெல்லாம்